இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். மலையாளத்துல மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் படம்ப்பா, கொடைக்கானல்ல நடக்கிற கதை அப்படிங்கறதுனால தமிழ் டப்புடு படமா இருந்தாலும் ரொம்ப பெரிய சக்சஸ் ஆச்சு அப்படின்னு தான் இருக்கு. இப்ப இந்த படத்துல அந்த சாங் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இளையராஜா சாங் மனிதர் உணர்ந்து கொள்ள அப்படிங்கிற அந்த சாங்கை எப்படி பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இளையராஜா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாருப்பா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நாங்கள் ப்ராப்பராக மியூசிக் கம்பெனி கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டோம், ரைட்ஸ் வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம், அப்படிலாம் நீங்கள் காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இளையராஜாக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி பர்மிஷன் இல்லாமல் குணா சாங்கை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இளையராஜா ப்ரொடியூசர் ஆஃப் மஞ்சுமெல் பாய்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஏன் இவர் அடிக்கடி இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புகிறாரு, மியூசிக் கம்பெனிக்கு வித்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த சாங் ஓன் பண்ணுறது மியூசிக் கம்பெனி தான், ப்ரொடியூசரே கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இளையராஜா எப்படி கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த கேஸ் அவ்வளோக்கும் நிற்காது அப்படிங்கிறதா தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நோட்டீஸ் அனுப்பிச்சு கேஸு கோர்ட் வரையும் போனாலும் இந்த கேஸ் நிற்காது அப்படிங்கிறது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.